பார்த்திபா, உனக்கு எனக்கு உள்ள பெரும் பகை மனப்புக இப்ப தீரப்போகுது. மகிழ்ச்சிங்க. எனக்கும் எல்லையே இல்லாத மகிழ்ச்சி தான். அதனால நீ இப்பவே இந்த ஊரை விட்டு போகணும். இனிமே உன் வீர முழக்கம் எங்க வேணாலும் கேட்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என் சாம்ராஜ்யத்துல உன் மூச்சு கூட கேட்க கூடாது. ஏன்? நான் சாக கூட தயாரா இருக்கேன், ஆனா சரணடைய தயாரா இல்ல. உனக்கு வேற வழியே இல்ல. அன்னைக்கு நான் சிறையில் பூத்த சின்ன மலர்னு நீ சொன்னியே, அந்த சிறையில பூத்தது ஒரு மலர் இல்லப்பா, 2 மலர். இந்த புனிதாதான் அந்த 2வது மலர், உன் தங்கச்சி மலர். அம்மா, உண்மைதான்ப்பா. என்ன வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு உங்க கணவனை திருத்த இந்த ஊருக்கு அழைச்ச நீங்க என் தங்கச்சியை பத்தி மட்டும் ஏமா மறைச்சீங்க? பாசத்தால உன் லட்சியம் பாழ்பட்டு போயிட்டு போன பயந்துட்டப்பா. புனிதா, நல்லா அணைச்சுக்கங்க, நல்லா அழுங்க, மொத்தமா பாசத்தையே இப்ப கொட்டி தீத்துருங்க. ஏன்னா இதுதான் உங்க முதல் சந்திப்பு, இதுவே கடைசி சந்திப்பு. ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? பார்த்திபா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். உன்னை என்னால ஜெயிக்க முடியல. நிச்சயமா நீ ஒரு வீரன் தான். ஆனா அந்த வீரனையே நான் இப்ப அடிமையாக்கியிருக்கேன். சொல்லு, புரியா இல்லையா? நான் எதுக்காக போகணும்? போகலன்னா அருமை தங்கச்சி வாழா வெட்டி ஆயிடுவா. என் சித்திரவதை தாங்க முடியாம புழுவா துடிப்பா, தினம் ரத்த கண்ணீர் வடிப்பா, துன்பம் தாங்காம கடைசியில செத்து போவா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் கட்டின புருஷன் இல்லையா கேட்கறதுக்கு? கேட்பேன். என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னா நிச்சயமா நான் கேட்பேன். பிரபு, அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா நான் கேட்காம விட மாட்டேன். ஏய் பார்த்திபா, எங்களை எப்படி எல்லாம் பாடாப்படுத்தின. இன்னைக்கு உன் தங்கச்சி நிலைமையே எங்க அப்பா வாயாலதான் சொன்னாரு. நான் செஞ்சே காட்டிடுவேன். இன்னைக்கு தாமா உன்னை முதல்ல பார்த்தேன். ஏன் கண்ணு முன்னாடியே சித்திரவதைப்படுறத என்னால எப்படிமா பொறுத்துக்க முடியும்? இந்த பாவத்தை உன் கண்ணால பார்க்க முடியல. அப்ப உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன். ஆனா நான் மட்டும் தனியா இல்ல, இந்த நரகத்துல இருந்து என் தங்கச்சி அழைச்சிட்டு தான் போவேன். புனிதா, நான் உனக்கு தங்கச்சி தானே, ஆனா இவருக்கு மனைவி. இந்த வீட்டுல எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அது என் தாலி கிடைக்க பெருமண்ணா. நீ இங்க இருந்த அந்த பாவிங்க உன்னை கொன்னே போட்டுருவாங்கம்மா. வாமா. என் சாவுக்கு நீயே காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? என்னமா சொல்ற? ஆமா, இது என் கணவர் வீடு, நான் புகுந்த வீடு. இந்த வீட்டுல இருக்க உனக்கு எது உரிமை? இந்த இடத்த விட்டு போறதா நம்ம 2 பேருக்குமே நல்லது. போயிடு. எங்க ரத்தத்தோட ரத்தத்தை மோத விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன வேணா தண்டிங்க, கொல்லுங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்களை தயவு செய்து விட்டுருங்க. அது எப்படி முடியும்? நான் சொன்னதுதான். பார்த்திபா, உன் கல்யாணமா உன் தங்கச்சி பணமா, 2ல 1 நீயே முடிவு பண்ணு. நில்லுங்க, நானே போறேன். அம்மா, இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா.
அழாதம்மா. சித்ரா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசி அவர் ஆத்திரத்தை தூண்டினேன்? என்ன கொண்டாலும் நான் அதைத்தாம்மா சொல்வேன். அவரை காப்பாத்த நான் எதையும் செய்வேன். அதுதான்மா இயற்கை. என்னம்மா சொல்றீங்க? நதி கடலை தேடி ஓடுதுமா. புரியலையே. அந்த பார்த்திபன் வேற யாரும் இல்ல, உன் அத்தை மகன், ஒரு பையன். அம்மா, உண்மையாவா? எனக்கு ஒரு அத்தையா? ஆமாம்மா. சொல்றேம்மா, சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. காதல்னா உங்க அப்பாவுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருதுன்னு இப்ப புரிஞ்சுதா? அவர் பிரிச்சு வச்ச அப்பாவிகளை அவருக்கே தெரியாம நான் இணைச்சு வச்சேன். பார்த்திபன் பிறந்ததும் யாருக்கும் தெரியாம கண்காணாத இடத்துல அவனை வளர்த்தேன், படிக்க வச்சேன். உங்க அப்பாவையும் அவர் வாரிசாவே வளர்ந்துட்ட உன்னையும் அண்ணனையும் திருத்தத்தான் அவனை இந்த ஊருக்கே வரவழைச்சேன். அம்மா, அப்பா செஞ்ச எத்தனை தவறுக்கும் நானும் துணையா இருந்தேன். இனிமே நான் பார்த்திபனுக்கு துணையா இருக்க போறேம்மா. இப்ப போகாதம்மா. என்ன தடுக்காதீங்கம்மா. நான் அவருக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் இது ஒண்ணுதாம்மா பிராயச்சித்தம். ஆனா ஊர் தப்பா பேசுனேம்மா. நான் என்னம்மா செய்யறது? அவனே முறைப்படி வந்து உன்னை பொண்ணு கேட்பான். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எப்படிம்மா? நடக்கும்மா, நிச்சயமா நடக்கும். மங்கம்மா, நீயா? என்ன விளையாட்டு பண்ண நினைச்சியா? இப்ப நான் வஞ்சம் தீர்க்க வந்த பரி புலி. ஏன் சித்ராவை கொலை செய்ய வந்த? அது என் சொந்த விஷயம் இல்ல, உன் மனசு நொந்த விஷயம். நான் உன்னை காதலிக்கிறதா நீயா கற்பனை பண்ணிக்கிட்ட. இப்ப அதுக்கு போட்டியா சித்ரா வந்துட்டாலே இன்னொரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவளை கொலை செய்ய துணிஞ்சிட்ட. காதல கொண்டு போய் குப்பை தொட்டில போடியா. எனக்கு பின்னால ஒரு சரித்திரமே இருக்கு. நான் ஏன் உன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான். என்ன காரணம்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நீ செய்யல, உங்க அப்பா செஞ்சான். அப்பாவா? ஆமா. இந்த ஊர்ல 2 பேர் காதலிச்சாங்க. அது ஒரு உலக மகா குத்தம்னு உங்க அப்பன் தடுத்தான். அப்ப கிராமத்து தலைவரா இருந்த எங்க அப்பா உங்க அப்பா முகத்துல கரிய பூசி அந்த காதல் ஜோடி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சாரு. அதுக்கு உங்க அப்பா என்ன செஞ்சா தெரியுமா? ஐயா, என்னையா இது? முத்தப்பாவை நான் கொன்னதா சாட்சி சொன்ன, என்ன ஜெயிலுக்கு அனுப்புன. அந்த ஜாதி கட்ட பயலுக்கு ஏன் தங்கச்சியை கட்டி வச்ச. நான் அவங்கள பிரிச்சு சிறையில் அடைச்சு வச்சிருக்கேன். நீ அவங்கள தேட முயற்சி பண்ற. எதுக்கு மேல எதுக்குடா நீ உயிரோட இருக்கணும்? வேண்டாம். இப்ப புரிஞ்சுதாயா? பூ பறிக்க வேண்டிய இந்த கை ஏன் உயிரை பறிக்க வந்தது? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றல. இப்ப எனக்கு சொல்லியா? சொல்லு, சொல்லியா, சொல்லு. சித்ராவை கொலை செய்ய உனக்கு நிறைய காரணம் இருக்கு. அப்ப ஏன் இதை தடுக்கிற? உன்னை விட அதிகமான காரணம் எனக்கு இருக்கு. ஏன், இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப செஞ்ச தப்புக்காக ஒரு அப்பாவி பலியாகலாமா? காத்து சந்தனக்காடு வழியா வீசினா அது மணக்கும். அதுவே சுடுகாடு வழியா வீசினா நாட்டமா இருக்கும். அது காத்தோட தப்பா? அப்படிதான் அந்த சித்ராவை கொலை செய்யறது என்ன நியாயம்?
பாசம் தாங்காம அவன் அப்பன் துடிப்பானே, அன்னைக்கு நான் துடிச்ச மாதிரி. துடிக்க வைப்போம், கடைசியா திருந்தவும் வைப்போம். ஆனா அதுக்கு கொலை செய்யறது வழி இல்ல. அதுவும் இல்லாம இப்ப சித்ரா ஏன் பாதுகாப்புல இருக்கா, அவளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. இப்ப நீ போ மங்கம்மா, உன் கண்ணீருக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். போறையா போறேன். எல்லா பழியையும் நீ ஏத்துக்கிட்டு நியாயத்துக்காக எப்படி போராடுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால உன் பேச்சை நம்பி இவளை உயிரோட விட்டுட்டு போறேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு பணத்தோட வந்து நியாயம் கேட்டப்போ அந்த பணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு தூக்கி எறிஞ்சியே, அந்த ஒரு பணத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனை பணத்துக்கு உங்க அப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு புரியுதா? உனக்கு புரியுதோ இல்லையோ, காலம்தான் உன் மௌனத்துக்கு பதில் சொல்லணும். முத்தப்பா, யாரா அவன்? யாரு? உன்னை போலவே ஒருத்தன் இந்த ஊருக்கு திடீர்னு வந்திருக்கானே, அவன் தான். என்ன போலவே ஒருத்தனா? கனவுல பாத்தியா? இல்ல, என் கண்ணால பார்த்தேன். கண்ணாடி வேற போட்டிருக்க. முத்தப்பா, பெண்ணை எப்படிடா முடியும்? ஓ, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி எப்படி? உலகத்துல ஒரே மாதிரி உருவத்துல ரெண்டு பேர் பிறக்கிறது இல்லையா? பிறக்கலாம், அதையும் நம்பலாம். ஆனா அருவி கரையில, ஆலமர தோப்புல, பாறை உச்சியில நீ பாடின அதே பாட்ட, அதே ஆலோலத்தை அவனும் பாடினானே, அது எப்படி? அவன் எப்படி பிறந்தான் சொல்லுடா, சொல்லு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அது வரைக்கும் அடிப்பேன். நீ எங்க நெஞ்சில் அடிச்சது போதாடா? எங்க வாழ்க்கையை சின்ன பண்ணது போதாடா? போ வெளியில, முதல்ல வெளியே போ. போக மாட்டேன். உனக்கு இவனுக்கு எப்படி ஒரு அவமான சின்னம் பிறந்ததுங்கிற உண்மை தெரியாம நான் போகவே மாட்டேன். எப்படி பிறக்க முடியும்? நாங்க காதலிச்சோம், ஆனா அதைத்தான் நீ அழிச்சிட்டியே. நாங்க விட்ட கண்ணீர் ஆறா மாறி இருக்கலாம், ஆனா எப்படி மாற முடியும்? அண்ணே, நீ செஞ்ச கொடுமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. ராஜலிங்கம், என்னது? இதுக்கு பேர் தாண்டா வஞ்சம், சபதம், பழிக்கு பழி. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு கூட புரியலையே. புரியல? எனக்கு நீ ஒரே தங்கச்சின்னு உன்னை நான் சீராட்டி வளர்த்தேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ பிச்சைக்கார வலையில சிக்கின, என் முகத்துல கரிய பூசின. ரெண்டு நெருப்பு தானேன்னு மெழுகுவத்தி சூரியங்கிட்ட சொந்த கொண்டாட முடியுமா? அதனாலதான் உங்களை பிரிச்சேன். அத கல்யாணமே முடிஞ்சு போச்சே, பழைய கதையை ஏன் பேசுறீங்க? கல்யாணம் அது எப்ப முடிஞ்சது? நான் சிறையில சித்திரவதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானே. உன் காதலன நான் கொன்னேன், இது என் மேல சுமத்தப்பட்ட குத்தம். ஆனா இப்ப இவன் உயிரோட இருக்கானே, அப்ப நான் அனாவசியமா தண்டனை அனுபவிச்சனே, அதுக்கு என்ன பதில்? அப்படின்னா கல்யாணத்தப்ப ஏன் ஆசீர்வாதம் பண்ணீங்க? அதுக்கு சம்மதம் தானே அர்த்தம்? அது ஊருக்காக நடத்தின நாடகம். ஆனா இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. உங்க மூலமா ஒரு வாரிசு இந்த உலகத்துல பிறக்க கூடாது. அதுதான் இப்ப என்னுடைய ஆசை. கல்கண்ட போடுவீங்கன்னு வாயை திறந்தோம், கந்தகத்தை கொட்டிட்டீங்களே. தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. முடியாது. நான் சிறைக்கு போறதுக்கு காரணமா இருந்தவங்க ரெண்டு பேரையும் சாகர வரைக்கும் சிறையில் அடைக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், இனிமே எனக்கு உங்க சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம். எங்களை விட்டுடுங்க, உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டோம். எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு ஓடி போயிடுறோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க. இந்த முதல் இரவு தான் உங்க கடைசி இரவு. இனிமே தனி இரவு தான், எல்லாமே தவிக்கிற இரவு தான். ஆமா, அன்னைக்கு உங்களை பிரிச்சேன், சிறையில் அடைச்சேன், சேரவே விடாம தடுத்தேன், காவலுக்கு ஆளையும் போட்டேன். ஆனா இப்ப இவனை போலவே ஒருத்தன் வந்திருக்கானே, என் குடும்பத்தையே குறி வச்சு தாக்குறானே. யாரவே? நீ எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில் தான்,
என்னடா பதில்? உண்மை எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு வேடிக்கை காட்டு. அத தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். அப்புறம் உங்க 2 பேரையும் தீர்த்து கட்டுறேன். என்னது கிழவனுக்கா மாலை? யாரு கிழவன்? பார்த்துவேன் நம்ம ஆளு. அப்ப முத்தப்பா அவர் செத்துட்டாரு. செத்துட்டானா? ஆமா, நீ செஞ்ச சித்திரவதையால அவர் செத்து பல நாளாச்சு. என் தாய்க்கு கூட தெரியாத இந்த உண்மை உனக்கு மறைக்கப்பட்டது. நீ அவரை சிறையில் அடைச்சு வச்சிருந்தேங்கிற உண்மை ஊருக்கு தெரியணும்னு தான் நான் அப்பா வேஷத்துல நடமாடினேன். ஏன் வீணா பேசிக்கிட்டே கட்டியா தாலிய? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். உங்க சபதத்துல தோத்து போயிட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? உலகமே எனக்கு எதிரி ஆயிடுச்சு. நான் தோத்துட்டேன். இதனால உங்ககிட்டயோ மற்ற யாருக்கிட்டயோ மன்னிப்பு கேட்டு வாழ விரும்பல. அதை என் உடம்புல ஓடுற ரத்தம் கூட அனுமதிக்காது. நான் சவால் விட்ட மாதிரி சாகிறத தவிர வேற வழி இல்லை. குண்டு என் கையில. முதலாளி, இப்படி ஏடா கூடமா ஏதாவது செய்வீங்கன்னு தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். நான் துரோகத்துக்கு துணை போக மாட்டேன், தியாகத்துக்கு தான் துணை போவேன். சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராஜலிங்கம், கல்யாணம் முடியட்டு மேலதான் காத்திருந்தேன். என் கையால தாண்டா உனக்கு சாவு. ஐயோ! ஐயா, கொண்டுட்டேனே. பொண்டாட்டிய கொண்டவன கொண்டுட்டே